வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்ம தூண்டு மருத்துவம் மற்றும் உணவு முறையில் குணமாக்கும் பொது நோய்கள் மொத்தம் 100. அதில் இன்று நாம 5வதாக பார்ப்பது முன் நரம்பு தலைவலி. இது 3 பெருநரம்பு கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா முகத்தில் தான் இருக்குது. முகத்தில் தோன்றும் வலி. முகத்தில் ஒரு பக்கமா வலி ஏற்படும். அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மின்சாரம் ஒரு மோதி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த அதிர்வுடன் இருக்கக்கூடிய வலி. கரண்ட் ஷாக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி முகத்தில ஒரு அடி அடிச்சுட்டு போயிடும். வந்த வேகத்தில ஓடிடும். அந்த வலி கொஞ்சம் தாங்க முடியாது. கத்தி குத்துற மாரி ஒரு வலி ஏற்படும். அது உடனே தோன்றி உடனே மறைஞ்சிடும். சரி பரவால்ல வந்துச்சு, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அது அடிக்கடி வரும். நம்ம என்ன செய்யணும்னு தோணாது. நிலை குழஞ்சு போயிடணும். அது என்ன காரணம் தெரியுங்களா? நரம்பு அழுத்தம். முகத்துல நரம்பு அழுத்தம். இந்த நரம்பு அழுத்தம் அதிகமா வந்துச்சுன்னா, முகவாதம் வந்துரும். அப்ப அந்த முகவாதம் வராம இருக்கணும்னா, இத இப்பவே சரி பண்ணிடணும் நம்ம. இந்த முன் நரம்பு வலிய சரி பண்றதுக்கான வர்ம புள்ளி என்ன தெரியுங்களா? பின்வெட்டி வர்ம பிராண யோகா. கண்ணு இருக்குல்ல? கண்ணுக்கு கீழ அப்படியே மையத்துல கோடு போட்டோம்னா, மேடான எலும்பு இருக்கா? அப்ப அந்த எலும்புக்கு அப்படியே கீழ் வளைவுல 2 சுட்டு விரல வச்சுக்கிட்டு, மெதுவா கண்ண மூடிட்டு, அப்படியே அந்த சுட்டு விரல அந்த இடத்த வைக்கும்போது, ஒரு நாடி துடிப்பு வரும் அந்த இடத்துல. முன் நரம்பு அந்த வலி இருக்கு இல்லைங்களா? அந்த தலைவலின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த இடத்துல நாம அந்த நாடி துடிப்பு உணரும்போது, அந்த இடத்துல வாசி ஓட்டம் வரும். அப்ப அந்த வாசி ஓட்டம் வரும்போது, அந்த நரம்பு அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். எப்படி? அந்த வாசி ஓட்டம் போகும்போது, அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் 3மே அந்த இடத்துல சீராக போகும்போது, அந்த மின்சாரம் போன்ற அதிர்வு வருவதை குறைக்கும். பிற்காலத்தில் முகவாதம் வருவதை தடுக்கப்படும். சரிதானே? நல்ல புள்ளி தானே இது? இது ஒரு வர்ம தூண்டல். 2 நிமிஷம் இந்த வர்ம தூண்டல் செய்யணும். அதுக்கடுத்து காதினுடைய முன்பக்கம். முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா? சிறு தண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி. அதுக்கு மேல 1, 2 விரல் தள்ளி மேல. இந்த மடிப்பு முடியுது பார்த்தீங்களா? அந்த மடிப்புக்கு கொஞ்சம் மேல. 2 விரல் வச்சு பாருங்க. சுட்டு விரல், பெருவிரல் வச்சுட்டு 2 புள்ளிக்கும் அதே மாரி இந்த பக்கம் வச்சுட்டு, அப்படியே கண்ண மூடி கவனிக்கணும். அந்த இடத்தையும் நாடி துடிப்பு வரும். எந்த இடம் தெரியுங்களா? நம்ம அந்த பெருவிரல் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்த. அது குருந்து குத்தின்னு பேருங்க. இது குருந்து குத்தி வர்ம பிராண யோகான்னு சொல்றாங்க. மெதுவா அப்படி வச்சுட்டு இருந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரம்பு அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். அந்த நரம்பு அழுத்தம் குறையும் பொழுது, அடுத்து வரக்கூடிய முகவாதத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் ரவிவர்மன்.